பஞ்சமி தண்டநாத சங்கீதா சமயேஸ்வரி சமய சங்கீதா வாராகி புதுரின் சிவா வார்த்தாளி மகாசேனா ஆஞ்ஞாச்சக்கரேஸ்வரி அரிக்னி பாதநமஸ்தே ஜெய் வாராகி. வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் 21/8/2026 ஆவணி 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. இந்த வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்க நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தோடு வாழலாம். இதுக்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பூஜை பண்ணிக்கிறலாம். அம்பாள் மகாலட்சுமியை ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணிக்கிறலாம். அல்லது படமே இருந்தாலும் படத்தை சுத்தம் பண்ணி முதல் நாளே சுத்தம் பண்ணி அம்பாளுக்கு மல்லிகை போட்டு 2 குத்து விளக்கு ஏற்றி அம்பாளுக்கு என்னென்னலாம் நைவேத்தியம் உங்களுக்கு, அதாவது அன்னம், பாயசம், நெய் சாதம், பருப்பு சாதம், அப்பம், இட்லி, இதெல்லாம் ஏதாவது ஒன்று, இதில் ஏதேனும் ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே செஞ்சாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று செஞ்சு நைவேத்தியம் பண்ணி அம்பாவை வழிபட்டுக்கலாம். 9 சரடு தயாரித்து, அதாவது 9 முடிச்சு போடணும். அந்த சரட்டில் மஞ்சள் சரடு எடுத்து, அதாவது சரடுனா கயிறு 9 கயிறு எடுத்து அதில் 9 முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டு அந்த கயிறு வச்சு வழிபடணும். இந்த முறைகள் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த கயிறெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அம்பாவை வழிபட்ட பிறகு அதை நம்ம கைகளில் கட்டிக்கிற வேண்டிய அந்த சரடுகளை பிரசாதங்களை வர்ற சுமங்கலிகளுக்கும் கொடுக்கலாம். ஒரு 9 சுமங்கலிகளுக்கு வர சொல்லி அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை 11 சுமங்கலிகளை வச்சு கொடுக்கலாம். நம்மளால் என்ன முடியுமோ அதைப்படி செஞ்சு பூஜை பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் பண்ணிக்கலாம், பெரிய விமரிசையாகவும் பண்ணலாம். அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கும்போது நல்லதொரு மகிமை இருக்குது. அதில் ஒரு எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன இதையும் சொல்லிடுறேன். ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துங்க. தாம்பழத்தட்டு அடுத்து பச்சரிசி, ஒரு கலசுக்கான சொம்பு. அந்த கலசத்துக்குள்ளே நல்ல வாசனாதி திரவியங்கள் போட்டுக்கணுங்க. பச்சை கற்பூரம், ஏலக்காய், இந்த மாதிரிலாம் வாசனாதி ஜவ்வாது, இந்த வாசனாதி திரவியங்கள்லாம் போட்டு அதுக்குள்ளே ஒரு 11 ரூபா அல்லது 101 ரூபா அந்த கலசத்துக்குள்ளே நீர் நிரப்பி, நல்ல நீராக இருக்கணும், சுத்தமான பன்னீர் நீர் நிரப்பலாம். மல்லிகைப்பூ ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு. ஒரு தேங்காயில் மஞ்சள் தடவி இருக்கணும். ஒரு ரவிக்கு துணி சுற்றி கட்டிக்கிற வேண்டிதான். அம்பாவை முதல் நாளே வீட்டுக்கு அழைக்கணும். அப்படி அழைக்க முடியாதவங்க அடுத்த நாளே அழைச்சிக்கலாம். அடுத்த நாள் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அருமையான நேரம் வெள்ளிக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமை நம்ம அம்பாவை அழைச்சி உள்ள பூஜை வச்சு முதல்ல விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சுலோகத்தை செஞ்சு பண்ணலாம். ஒரு வாழை இலையை போட்டு அதுக்கு மேலே அந்த தட்டை வச்சு அதுக்கு மேலே பச்சரிசி, அந்த தட்டில் பச்சரிசி வச்சு கலசம் வச்சு அந்த நைவேத்தியம்லாம் இருக்குல்ல, நான் சொன்ன நைவேத்தியங்கள்லாம் வச்சு அம்பாவை நல்லபடியாக பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த சரடு இதில் எடுத்து எல்லோரும் கட்டிக்கலாம். இதில் அந்த பூஜையை முடிச்சுட்டு எல்லோரும் உட்கார்ந்த உடனே அந்த வரலட்சுமி விரதத்தோட அந்த மகிமையை பற்றி எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். எப்படி இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சி யாரெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றத ஒரு சின்ன கதை மூலமாக சொல்லணும். அந்த கதையை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். எப்போவுமே பெரிய முயற்சி, நம்ம சாதாரண மனுஷன் பெரிய முயற்சி பண்ணால் தான் அந்த செல்வத்தை அடைய முடியுது. ஆனால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணும் பொழுது தான் அந்த செல்வத்தை அடையக்கூடிய அந்த புத்தி கூர்மை நமக்கு ஏற்படும். அப்போ புத்தி சிந்தனை செய்தாலே ரொம்ப கஷ்டப்பட்டு பொருள் தேடுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் உயர்றது ஒரு பெரிய சிரமமாக இருக்கும். ஆனால் உட்கார்ந்த இடத்துலே நம்ம சில விஷயங்களை செஞ்சு பொருள் தேடிப்பாங்க. அப்போ அந்த மகாலட்சுமி அந்த புத்தியை கொடுத்து நல்ல செல்வத்தையும் கொடுப்பாங்க, நல்ல தன்வந்தராக ஆக்குவாங்க. அப்போ அந்த லக்ஷ்மி தேவியை எப்படி பூஜை பண்ணி முடித்த பிறகு அந்த தேவியை உபாசனம் பண்ணி அந்த தேவியை வழிபட்டு யாரெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, வத்சரஸ் அப்படின்ற ஒரு மன்னன், அவர் சரியான விஷ்ணு பக்தன். அவர் விஷ்ணுவுடைய அதிதீவிர பக்தன். அவர் கற்புக்கரசி, அந்த அம்மா சரியான கற்புக்கரசி சுரசந்திரிகா, அவர் மனைவி பேர். இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகள் பிறக்கிறாங்க, ஷியாமபாலா. அவரை சக்கரவர்த்தி ஒருத்தர், அந்த நாட்டில் சக்கரவர்த்தி இருக்கார். அவரும் பெரிய சக்கரவர்த்தியான அவருக்கு மாலாதரன் என்பவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துறாங்க. அப்படின்றவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துறாங்க. சில காலம் போயிட்டுருக்கு. அம்மா மகாலட்சுமி என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் வயதான சுமங்கலி வேடத்தில் சுரசந்திரிகா அவங்கள்ட்ட வர்றாங்க. அந்த பச்சரஸ் மன்னன்கிட்ட வர்றாங்க.
அந்த அம்பாள் சுரசந்திரிகா அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க. உள்ள அரண்மனைக்கு நுழைஞ்ச உடனே வந்து அந்த அம்மா பார்த்துட்டு வீட்டு மகளை இப்போ புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க தனியாக சோகத்தோடு இருக்காங்க. பெரும்பாலும் கல்யாணம் பண்ணோடனே ஒரு பொருளாதாரமும் நமக்கு விரயமாகும் இல்லையா? அப்போ நமக்கு ஒரு பெரிய அந்த பொருளாதார சிரமம் எல்லாருக்குமே இருக்கும். அப்போ மன்னன் அவர் எவ்வளோ பெரிய ஆடம்பரமாக பண்ணியிருப்பார், அவருக்கு ஒரு பொருளாதார கஷ்டம் இருக்க தானே செய்யும். அப்படி இருக்கும்போது சுரசந்திரிகா வந்து கவலையோடு இருக்கும்போது அம்மா வர்றாங்க. அந்த வயசான அம்மா வேடத்தில் மகாலட்சுமி வந்து சொல்கிறாங்க, அம்மா இந்த வரலட்சுமி விரதம்னு ஒன்று இருக்குது, அதை நல்லபடியாக கடைப்பிடிச்சின்னா உனக்கு இழந்த செல்வம் வந்து வரும், நிறையா இன்னும் செல்வ செழிப்போடு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணுறாங்க. இவங்க உபதேசம் பண்ணோடனே அந்த அம்மா என்ன செஞ்சுறாங்க, யாரோ யாசகம் கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கன்னத்தில் அரைஞ்சு அவமானப்படுத்தி அவங்கள வெளியே விரட்டி விட்டுறாங்க. அதோட வெளியே இவங்க வந்தது தான் தாமசம். என்ன ஆச்சு, அவங்களுடைய செல்வம், அவங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாம் இழந்து கடைக்கீழ் நிலைக்கு வந்துடுறாங்க. சரியான ஏழை ஆயிறாங்க, பரம ஏழை ஆயிறாங்க. ஆனால் இந்த விவரத்தை இந்த சாமபாலா அந்த மன்னனுடைய மக வந்து அந்த அம்மா வெளியில் அந்த அம்மாவை சந்தித்து அந்த அம்மா மூலமாக அவங்க இது யார் நம்ம அம்மா இப்படி அவமானப்படுத்தி அனுப்புனது, இப்படி வந்துட்டு போனது இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இவங்கள்ட்ட அந்த விரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அந்த விரதத்தை கடைப்பிடிச்சி இவங்க நல்ல செல்வம் செழிப்போடு வராங்க. அப்போ அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடம் நிறைய தங்க காசுகளை போட்டு அப்பா அம்மாட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்து கொண்டு விட்டால் அவங்க வீட்டுக்கு போன உடனே அந்த காசை திறந்து பார்க்குறாங்க, எல்லாமே கரியாக போயிருக்கு. என்னம்மா இப்படி ஆகிப்போச்சு, நான் நல்லா தானே கொண்டு வந்தேன், இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு அவங்க கேட்குறேன். அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, சியாமபாலா சொல்கிறாங்க சுரசுந்தரிகாட்ட, அம்மா வந்தது யாரும் இல்லை, மகாலட்சுமி தேவி தான் வந்து உங்களுக்கு கடைப்பிடிக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் இருக்கிற பொருளாதாரத்தை பார்த்துட்டு. ஆனால் நீங்கள் அவங்கள உதாசீனப்படுத்தி செஞ்சிட்டீங்க. அதனால் இந்த மகாலட்சுமி விரதத்தை, வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிங்க, இன்னும் சிறப்போடு இருக்கலாம், மீண்ட செல்வம் எல்லாம் வந்துடும், நமக்கு இழந்த நாடெல்லாம் வந்துடும், நல்ல மகாலட்சுமி கடாச்சாரம் உங்களுக்கு முழுமையாக கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா மறுபடி அது விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப மறுபடியும் அந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க. வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடித்து நல்ல செல்வந்தராகவும் இழந்த நாட்டையும் இழந்த செல்வத்தையும் மறுபடியும் வந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது, கதை இருக்குது. அதே போல் இன்னொரு கதை இருக்குது. இது ஒரு கதை. முன்னொரு சமயம் வந்து அந்த காலத்தில் தேவர்களாம் வசிக்கக்கூடிய கைலாச பருவத்தில் பரமசிவன் பார்வதி தேவியோட சொக்கட்டா நாடிக்கிட்டு இருக்கார். அந்த சமயம் பார்வதி கேட்குறாங்க, நாதா உங்களை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. இவங்க பார்வதி அம்மா ஜெயிச்சுறாங்க. ஜெயிச்ச உடனே, நாதா உங்களை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு இருவருக்கும் சண்டை வந்துடுது. அப்போ 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்தோடனே அப்போ அங்கிருந்த சித்ரநேமி அப்படின்ற ஒரு தேவதை 2 பேரையும் சமாதானப்படுத்த வர்றாங்க. அவர் என்ன செய்கிறாரு, அந்த தேவதை என்ன செய்யுது, பரமசிவனுடைய வெற்றி தான் வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பார்வதி என்ன செய்கிறாங்க, சரியான கோபமாயிருது அவங்களுக்கு. நீ பொய் சொல்லிட்ட, அப்படிலாம் கிடையாது, நான் தான் ஜெயித்தேன், நீ பொய் சொல்லிட்ட, நீ வந்து பொய் சொன்னதால் நீ குஷ்டரோகியாக போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதையை சபிச்சுறாங்க. ஏன்னா இவங்க பரமசிவனை வந்து நம்ம பயக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறனால இப்படி சொல்கிறாங்க. சொன்னோடனே நம்ம அந்த அம்மா பார்வதி தேவி வந்து கோவப்பட்டு சொன்னோன்னே இப்படி சபிச்சோன்னே அவங்க ஒளியிலேருந்து ரொம்ப கீழே வந்துடுறாங்க. ஏன்னா சித்திரநேமி அப்படின்றவர் வந்து பொய்யை பேசாதவர், உண்மையை தான் பேசணும். அப்போ பரமசிவன் சொல்கிறாரு, தேவி இந்த சித்திரநேமி எப்போதும் பொய் பேசாதவன், அவனை உண்மையை தானே கூறினா, நீ ஏன் அவனை சபிச்சிட்ட, நீ தயவு செஞ்சு அவனுடைய சாபத்தை வந்து நீக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சிவபெருமான்.
அதுக்கு வந்து சரி மனசு இறங்கி பார்வதி தேவி அப்போ என்ன செய்கிறாங்க, தடாக தீர்த்தம் அதில் தேவகன்னிகைகள், தடாக தீர்த்தத்தில் தேவகன்னிகைகள் புண்ணிய தீர்த்தமான ஸ்ரீ வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்தா அப்பொழுது உன் சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தடாக தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, அதில் தேவகன்னிகைகள் புண்ணியமான ஸ்ரீ வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிப்பார்களோ அப்பொழுது உன் சாபம் நீங்கும். இந்த புண்ணியமான வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கும் பொழுது தான் அந்த சாபம் நீங்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அடுத்து இந்த சித்திரநேமி ஒரு சில நாட்களில் ஒரு தடாகத்தில் ஒரு குளக்கரைக்கு வர்றார். கிருஷ்ணரோகியா அங்கே வந்து இருக்கிறார். அங்கே தான் வந்து கிருஷ்ணரோகியா அவர் பாவம் அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்போ அங்கே வந்து ஒரு தேவ பெண்ணு வர்றாங்க. அந்த தேவ பெண்ணு அந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்கன்னா மகாலட்சுமி விரதத்தில் பூஜை பண்ணுறாங்க. அது அவங்க வந்து ஒரு விரதம். அப்போ இந்த பூஜையை வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது இவருக்கு தெரியல. இவர் வந்து அந்த பூஜையை வந்து கேட்குறாரு, அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பூஜையை எப்படி பண்ணுறீங்க, இந்த பூஜையை நானும் பண்ணலாமா, நான் பண்ணால் வந்து எனக்கு சரியாயிடுமா, இதெல்லாம் எனக்கு இந்த குஷ்டரோகம்லாம் சரியாயிடுமா, எனக்கு மீண்டது திரும்ப கிடைக்குமா, நான் சரியான இந்த அம்மா பார்வதி கொடுத்த சாபம் எனக்கு நீங்கிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மகாலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு இந்த மகாலட்சுமி விரதம் யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறாங்களோ அப்போ வேண்டின வரத்தை கொடுக்கக்கூடியது இந்த மகாலட்சுமி விரதம். அதாவது சூரியன் கடகத்தில் இருக்கும் பொழுது, அதாவது இந்த வரலட்சுமி விரதம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஆடி மாதம் வரும், இல்லை ஆவணி மாதம் வரும். ஆவணி மாதம் வரக்கூடிய ஒன்று ஆடி மாதம் பௌர்ணமியில் வரும், பௌர்ணமி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வரும், இல்லை அது ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் வரும். அப்போ சொல்கிறாங்க, இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் கங்கையில் துங்கபத்ரா நதிக்கரை இருக்குது, அங்கே போய் வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் முறைப்படி நீங்கள் வந்து மகாலட்சுமியை விரதத்தை தொடங்குறதுக்கு அங்கே நீராடி வரலட்சுமி விரதத்தை தொடங்கணும் அப்படின்ற அந்த ஐடியாஸை அவங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த அவங்களுடைய உபதேசத்தை வாங்கிட்டு இவர் போய் அங்கே தேவகன்னியை சொன்ன மாதிரி துங்கபத்ரா நதிக்கரையில் போய் விரதம் இருந்து அம்பாலை வந்து பூஜிக்கிறாங்க. மகாலட்சுமி விரதத்தை வந்து தொடங்குறார். தொடங்கி அவர் தன்னுடைய அந்த அந்த தன்னுடைய சாபத்தை போக்கிக்கிறார். அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இவ்வளவு தான் முயற்சி பண்ணி இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணுமா, அப்படி அனுஷ்டி நல்லபடி அம்பாள் மகாலட்சுமி விரதத்தை கண்டிப்பாக பூர்த்தி செய்வேன் அப்படின்னு சொல்லி போய் அனுஷ்டிக்க செய்கிறார். அடுத்து தன்னுடைய சாபத்தை நீங்கிறது. ஒரு 5 வகையான தானங்களை வந்து செய்கிறார். தானங்கள் செய்யணும். தானங்கள் செய்யலைன்னா அதை ஒரு 5 வகையான தானங்களை பண்ணுறார். தானங்களை பண்ணி, அதாவது பிராமணன் இருக்கார் இல்லையா, அவங்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் தெய்வத்துக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் சுமங்கலிகளுக்கும் 5 வகையான தானங்களை அவரால் முடிஞ்சளவு செய்கிறார். செஞ்சு முடித்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு, அம்பாள் மகாலட்சுமி அவருக்கு நல்ல மனசு நிறைஞ்சு, ஐயா நீ என்னுடைய அருளுக்கு பாத்திரமாகிட்ட, என்னுடைய அருள் உனக்கு கிடச்சிருச்சு, இனிமே நீ எந்தவித துன்பங்களையும் அனுபவிக்க வேணாம், நீ நல்லபடியாக வைகுந்தம் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி ஆசி வழங்குறாங்க. அப்புறம்தான் பார்வதி தேவனுடைய அருளால் மகாலட்சுமி விரதம் இருந்து நல்லபடியாக அவர் வந்து அங்கே கைலாசத்துக்கு போனதாக ஒரு ஐதீகம். இந்த பௌர்ணமிக்கு முன்னால் வரக்கூடிய, இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய
இந்த வரலட்சுமி ரொம்ப யாரெல்லாம் நல்லபடியாக அனுஷ்டிக்கிறார்களோ அவங்களுக்கும் இருக்கிற தரித்திரியம் விலகும். நல்ல மகாலட்சுமி கடாட்சம் சுபிட்சமாக இருக்கும். அம்பாளுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த கதையை அந்த வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நம்ம கேட்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். சொன்னோம்னா உண்மையிலேயே மகாலட்சுமி அம்பாள் நமக்கு பரிபூர்ணமாக சகல செல்வத்தையும் கொடுத்து நம்மளுடைய கஷ்டத்தை பூரா நிவர்த்தி பண்ணுவாங்க. இது நிதர்சனமான உண்மை. தாமரை மலர் கிடைச்சா ரொம்ப விசேஷம், மல்லிகைப்பூ கிடைச்சா ரொம்ப விசேஷம், சக்கரை பொங்கல் ரொம்ப விசேஷம். சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப விசேஷமான பொருள்கள். இதெல்லாமே செஞ்சு அம்பாளை வழிபடுங்க. நல்ல சந்தோஷமாக இருங்க. நல்ல மகாலட்சுமி அருள் கிடைக்க, எல்லாருக்கும் நல்ல மகாலட்சுமி அருள் கிடைக்கணும்னு சொல்லி அம்பாளை நானும் வேண்டிக்கிறேன். நன்றி.